அண்ணா நீங்க மூவரும் எங்க இருவரையும் மகனே மருமகளே பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை தேடி கொடுத்தால் அதுவே போதும். சிறப்பாக நடந்தது ஸ்ரீதேவி திருமணம் நலமோடு இருக்க வேண்டும். மாமா மருமகளே மகனே 16 செல்வங்கள் பெற்று வாழ்க்கையில் நீங்கள் இருவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அண்ணா தங்கா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து உன் வார்த்தை உன் கணவர் கேட்டு உன் கணவன் வார்த்தை நீ கேட்டு சீர சிறப்போடு எப்போதும் வாழ வாழ் என்று மனதார வாழ்த்துகிறேன். திருமணம் முடிந்தது. ஆமா எப்போது எங்களுக்கு ஏன்டா அவசரப்படுற? திருமணத்திற்கு மட்டும் நேரம் சரியா இருந்தது, முதலருக்கு நேரம் சரியில்லை. முதலரவு ஒரு வார காலம் தள்ளி தான் போடணும். ஒரு வாரமா? வருகிற வெள்ளிக்கிழமை தான் முதலரவு. அதுவரை ஒரு வாரம் நகருக்குள்ள போயிட்டு வா. முதல் ஒரு கொண்டாந்து ஏற்பாடுலாம் பஞ்சனையில பால் ஸ்வீட்டு இருக்கட்டும் அதெல்லாம் வீணா போயிடாதா? போனா போட்டோம், அது வீணா போட்டால என்ன செய்யலாம் இவங்களுக்கு கிடையாது இல்ல. அப்ப நீங்க போங்க ஏங்க நாங்க போதே நீ போய் வயசான காலத்துல எங்களையானா போக சொல்றேன். அப்ப நீ வரலையா? அதெல்லாம் யார கட்டிட்டு நகரோட போயிட்டு வா. சரி என்னங்க ஸ்ரீதேவி வருகிற வெள்ளி தீபம் உனக்கு எனக்கு முதல்ல இருக்கு. நல்லது. நீங்க இருவரும் சீக்கிரமா சென்று வாருங்க. ஆகட்டும். புறப்படுங்க. அம்மா தாயே அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாடகி ஆதிபர சக்தி அம்மா நான் உனக்கு காட்டு மாரியம்மா ஏழ்மையான குடியில் பெண்ணாக பிறந்து எனக்கு நல்லது ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்த என் தெய்வமே இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் தான் நிலைத்து நிற்க வேண்டும் மாரியம்மா.
என் சொல்லழகு. பார்க்கும் பார்வையிலே பரவசம் காட்டுவேன், பேசும் பேச்சில் போதை ஊட்டுவேன். தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து சகிலா என்று பெயர் பெற்று எந்த விதமான குறையில்லாமல் வாழ்ந்து வரேன். இருந்தாலும் விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு கிராக்கி கூட வரல. ஏங்க வீட்டு எடுக்கிறவங்க அண்ணா வரீங்களா? வரீங்களா? உங்கள் தாங்க கிராக்கி தான் நான். ஏங்க நீங்க யாராவது வரீங்களா? மாமா நீ வரியா? ஒண்ணுதான். நீங்க வரீங்களாப்பா? ஆயிட்டு தாண்டா, நான் கிராக்கி தாண்டா. வாங்கடா சத்தமாவா? யாராவது வரீங்களா? ஆயிட்டு தான் நான் கிராக்கி தானே. யாராவது வரீங்களா? சரி, அவங்க தான் வர மாட்டேங்கிறாங்க. எழுதுரு நைனா, ஒரு பொம்பளை வெக்கத்தோடு வாங்கன்னு கூப்பிடுறேன். ஆம்பளைங்க வரத்துல பிள்ளைப்பிள்ளை. ஏமா வீட்டுக்காரெல்லாம் என்ன அனுப்பிச்சு வைங்களா? என்ன சிரிக்கிறீங்களா? அனுப்ப மாட்டீங்களா? அனுப்ப மாட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு, அந்த ஊர்ல ஒரு ஆம்பளை இருக்க மாட்டாங்க, மொத்த பேரையும் ஆணு கிட்டும் போடுறேன். ஏதாவது கிராக்கி வருதா பார்க்கலாம்.
குலுங்குதடி தந்தானி தந்தானி தானா தந்தானி தானா. படிச்சு பார்த்து ஏறவில்லை குடிச்சு பார்த்து ஏறிடுச்சு. படிச்சு பார்த்து ஏறவில்லை குடிச்சு பார்த்து ஏறிடுச்சு. கொஞ்சம் நல்லா கை தட்டலாமா? கலிங்க நாட்டிலே வரிபடத்தை பெற்றுவிட்டு வந்துவிட்டேன். என்னடா நாடு விழா கோலமாக காட்சியளிக்கும். வணக்கம். வாங்க. என்ன நாடு விழா கோலமாக காட்சியளிக்குது? இளவரசருக்கு திருமணம் முடிஞ்ச விழா. இது போல அற்புதமான விழா. என்ன திருமணமா? ஆமா. நான் இல்லாமையா? நீ இல்லாதான் கல்யாணமாச்சு. யாரு? எந்த நாட்டு இளவரசி? இளவரசியா நீங்க வேறங்க. என்ன உங்க கடைக்கன் பார்வையில கை நழுவ விட்ட அந்த ஸ்ரீ தேவி தான் கல்யாணம் பொண்ணு. என்ன ஸ்ரீதேவியா? ஆமா. அப்பாவி, நான் திருமணம் செய்யலாம் நினைத்தேனே, இந்நாட்டு இளவரசன் திருமணம் செய்து விட்டானே. விதி யார விட்டு வைக்குது? உன் வைத்தியஸ்தானம் தெரியாது. 2 பேருக்கு கல்யாணம் நடந்தது தவிர இன்னும் முதலிரவு நடக்கல. என்ன சொல்ற? நேரமா காலமா சரியில்லாத காரணம் 1 வார காலத்துக்கு இந்நாட்டு மன்னர் முதலிரவை தள்ளி வச்சிட்டார். அப்படியா? ஆகையினால 1 வார காலம் முடியும் வரை அரண்மனையில இளவரசி இருக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த 1 வார காலத்துக்கு நாடு முழுவதும் நகரவலம் போய் வர உத்தரவு. நகரவலம் கூட துணை காமிச்சுக்கிறாங்க. சாபாஷ். பாலே கச்சிதமாக முடிந்தது வேலை. உன்னதான் துணை கிளம்பிருக்காரு. ஆமா. அதை கூட சொல்றேன். என்ன